கொஞ்ச நாளும் டெல்லியில இந்திய தேர்தல் ஆணையத்துல இருக்கும். தேர்தல் ஆணையத்துல வந்து பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். இவிஎம் தடை பண்ணிட்டு வாக்கு சீட்டு முறையில நியாயமா தேர்தல் நடத்துங்க. மக்களை முட்டாளாக்கி சும்மா வந்து பிஜேபிக்கு வந்து சாதகமா இவிஎம் மிஷின் வச்சு பிரார்த்தனை பண்ணி வந்து நீங்க வந்து முறைகேடு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசியா வந்து ஒட்டுமொத்த மக்களோட கோபத்துக்கும் வந்து இந்திய எலெக்ஷன் கமிஷன் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஆளாக வேண்டியிருக்கும். இதுல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா சோர்ஸ் கோட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளியில வந்து வாயவே திறக்க மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து. இப்ப ஜெர்மனி, அயர்லாந்து, நெதர்லாந்து, பராகுவே, பங்களாதேஷ் இது மாதிரி நிறைய நாடுகள்ல இவிஎம் வந்து கொண்டு வந்து தடை பண்ணிட்டாங்க. ஏன் வந்து தடை பண்ணாங்க அப்படின்னா இந்த சோர்ஸ் கோடுங்கிற ஆர்குமெண்ட் வந்து வெளியில வந்தனாலதான். சோர்ஸ் கோட்னா என்ன அப்படின்னா இவிஎம் மிஷின்ல வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்றாங்க. இவிஎம் மிஷின்ல வந்து ப்ரோக்ராமிங் பண்ணும்போது எப்படிலாம் வந்து கோட் அடிக்க முடியுமோ அவங்க வந்து அதுல வந்து முறையீடு பண்ற மாதிரி எப்படி வேணாலும் கோட் அடிக்கலாம், அதை மாத்த முடியும் அப்படிங்கறதா இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து டெமோ பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய கட்சிகள்ல இருந்து எல்லாருமே வந்து டெமோ பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. எம்பி மணிஷ் திவாரி அவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்ப இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இவிஎம்ல முறைகேடு நடக்காதுன்னு சொல்லி அடிச்சு சொல்றீங்க. ஆனா ஆர்டிஐ மூலமா உங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு சோர்ஸ் கோட் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு சோர்ஸ் கோட் எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து பதில் கொடுத்திருக்காங்க ஆர்டிஐல. இப்ப சோர்ஸ் கோடே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா தயாரிக்கிற கம்பெனிக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு தெரியாது அப்படின்னா எப்படி நீங்க சொல்ல முடியும் இதுல வந்து முறைகேடு நடக்குமா நடக்காதுன்னு? அவன் எப்படி கோடிங் அடிச்சிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் கேள்வி எழுப்புறாரு. இதெல்லாம் வந்து நம்மளும் கேள்வி எழுப்புறோம். எந்தெந்த நாடுகள் எல்லாம் வந்து இவிஎம் வந்து தடை பண்ணிருக்காங்களோ அந்த நாடுகள்ல ஃபுல்லா சோர்ஸ் கோட் ஆர்குமெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வந்துச்சு. அதனாலதான் அந்த நாடுகள்ல ஃபுல்லா இவிஎம் வந்து தடை பண்ணாங்க. இந்தியா